மெச்சூர் ஸ்கின்னா இருக்கு, 40 பிளஸ் 50 பிளஸ் ஏஜ் ஆயிருச்சு, ஃபைன் லைன்ஸ் பிரிங்கிள்ஸ்ல மேக்கப் செட்டில் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி க்ளோயி லுக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 1 மாய்ஸ்சரைசர். ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஸ்கின் ஆனாலே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசரை நல்லா சோக் ஆகிற மாதிரி, அதாவது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லேயர் பண்ணணும். நான் மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறேன். செகண்ட், மறக்காம ஒரு லிப் ஆயில் இல்லைன்னா ஒரு லிப் பாம் முதல்ல அப்ளை பண்ணி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸை வந்து கண்டிப்பாக ப்ரெப் பண்ணிக்கோங்க. நான் மாஸோட லிப் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்பா டெய்லி இந்த மேக்கப் லுக் பண்றீங்க அப்படின்னா ஒரு சன்ஸ்கிரீன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல எப்போதான் இந்த மேக்கப் லுக் பண்றீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பா மறக்காம ஒரு ஹைட்ரேட்டிங் பிரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத் ஆகும், கூடவே உங்க போஸ் வந்து பிளர் ஆகும். நான் மேப்ளின் ஃபிட் மீயோட மேட் போர்லெஸ் பிரைமர் அப்ளை பண்றேன். தேர்ட், ஒரு பிபி கிரீம் இல்லைன்னா ஒரு சிசி கிரீம். ஃபவுண்டேஷன் மாதிரி ஹெவியான ப்ராடக்ட்டை மெச்சூர் ஸ்கின்ல டெய்லி அப்ளை பண்ணும்போது ஃபைன் லைன்ஸ் பிரிங்கிள்ஸ் அது செட்டில் ஆகி ஸ்கின்னோட பேரியர்ல பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பெஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பிபி கிரீம் இல்லைன்னா சிசி கிரீம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் லாக்மியோட 95 சிசி கிரீம் அப்ளை பண்ணுறேன். மெச்சூர் ஸ்கின் ஆனாலே ஐலிட் மேலே இருக்கிற கண்ணோட ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் சுருக்கமாக தான் தெரியும். ஸோ அது மேலே நீங்கள் ஐலைனர் ட்ரா பண்ணாமல் வாட்டர் லைனில் காஜல் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இங்கே மாஸோட காஜல் தான் ட்ரா பண்ணுறேன். ஐ ஷேட் அப்ளை பண்ணி நினச்சிங்கன்னா ரொம்ப லைட்டான ஷேடை முதல்ல க்ரீஸ் லைனில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. செகண்ட், ஒரு மீடியமான ஷேடை உங்களை சென்டர் ஆஃப் த லிட்டில் அப்ளை பண்ணுங்க. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட ஐஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி தெரியும். நோ காண்டோர், ஒன்லி பிளஷ். காண்டோர் அப்ளை பண்ணீங்கன்னா ஏற்கனவே டிஃபைன் ஆகிருக்கிற மெச்சூர் ஸ்கின் இன்னும் நீங்கள் காண்டோர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஏஜ்டாக தெரியும். அதுக்கு பதிலாக பிளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸான லுக்கு கொடுக்கும். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட பிளஷ்ஷோ லிப் லைனர் யூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. லிப் லைனரை லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. லிப்ஸ்டிக்கை டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட்டாக காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மெச்சூர் ஸ்கின்ல இருக்கீங்க, அதாவது 40 பிளஸ் 50 பிளஸ்ல இருக்கீங்கன்னா கூட இந்த ஒரு க்ளோயி லுக்கை நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இதில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் லாக்மியோட சிசி கிரீம். உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக எல்லா ஸ்டோர்ஸ்லையும், அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் கூட அவைலபிளாக இருக்கும். பட் அதில் 3 நாள் ஷேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷேட் எப்படி உங்கள் ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் அந்த பேக்கெட்டை வந்து உங்கள் சீக்ஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கனாலே அதில் இருக்க ஷேடு உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையானா உங்கள் கூட வந்தவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற சிசி கிரீமை வாங்கி அப்ளை பண்ணுங்க. மற்றபடி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆயிலி ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.